உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு என்கிட்ட மறுபடியும் வந்து குறை சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஒரு சூட்சமத்தை சொல்றாரு. இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கான, நான் இப்பயும் சொல்றீங்க, உதவி செய்யறது ரொம்ப நல்லது, எல்லாம் ஓகே. ஆனா தனக்கு மிஞ்சிதான் தானமும் தருமமும். அப்புறம் ஒருத்தவங்க வந்து நிஜமாலுமே ஒரு உதவி, அவங்களுக்கு அந்த உதவி பயன்படுதா, இல்ல அந்த உதவிக்காக நம்மளையே பயன்படுத்திக்கிறாங்களா, அந்த உதவி அவங்களுக்கு பயன்படுதா, இல்ல அந்த உதவிக்காக நம்ம அவங்கள பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கறதுல தெளிவா இருக்கணுங்க. அந்த தெளிவு மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஓகேங்களா? சரிங்க, இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நமக்கு யாரு ஓரளவுக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. மற்றபடி இன்னொருத்தர் யாரு நம்மளை குழப்பத்தை உண்டாக்குறவரு ராகுவும் கேதுவும் தான். ராகுவும் கொஞ்சம் சுமாரா இருக்கிறாருங்க, நல்லாதான் இருக்காரு. அதாவது பொருளாதாரத்திலயோ வியாபாரத்திலயோ ஒரு கை வைக்கல, நிதியில எல்லாமே நல்லாதான் கொடுக்குறாரு, நல்ல முறையில கொடுக்குறாங்க, நல்லத வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, எல்லாமே ஓகே. இப்ப பண வரவு இப்படி கொட்டி கொடுப்பாங்க, 10 பக்கம் கேட்கறீங்க, அத்தனை பக்கம் வருது, நீங்க தொழில செய்யலாம்னா அதை விட்டுட்டு உங்களுக்கு இன்னொரு ட்விஸ்டிங் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு, யாரையாவது உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு உதவி கேட்கறதோ, அதான் சொன்னேன் இல்லைங்க, ஆடம்பர பொருள் இதை பண்ணிட்டு அப்புறம் அதை பண்ணிக்கலாமா, அதை நமக்கு இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நம்ம எல்லாம் செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுக்குறாருங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுல கொஞ்சம் தெளிவா இருந்துக்கணும். ஏற்கனவே நம்ம பட்டுட்டு தான் வந்திருக்கிறோம், மறுபடியும் படுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால நான் வந்து கரெக்டா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். பொருளாதாரம் நிறைய வருதா, இப்ப இந்த காலகட்டத்துக்கு என்ன வேணும், அதை கொஞ்சம் சேமிச்சு வைக்கணும். ஓகே, நமக்கு விரயம் தான் ஆக போகுது அப்படின்னா அதை சுப விரயமா பண்ணுங்க. ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களா, அது வீடு கட்டுங்க. இல்ல வீடை புதுப்பிக்கணும்னு முடிவு பண்ணிருங்க, புதுப்பிங்க. உங்களுக்கு திருமணமா, அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க. இல்ல உங்கள் பிள்ளைகள் அந்த மாதிரி திருமணம், படிப்பு செலவு, சுப செலவா, அதாவது செலவு பண்றதுன்னு ஆயிப்போச்சு. அட்லீஸ்ட் அது சுப செலவு, ஒரு நகை நட்டு வாங்கி வைக்கிறது, ஆடை ஆபரணம், வண்டி வாகனம், வீடு, இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொத்தாவே போயிடும். ஓகேங்களா? நாளைக்கு ஒரு சுச்சுவேஷன் அது விற்கிற மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு அசட்டா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத செலவுகள் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிறப்ப நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்கும், சேமிப்பு இருக்கிறப்ப உதவி வேணுமான்னு கேட்பாங்க. ஏன்னா இப்ப செஞ்சா நீங்க திருப்பி செய்வீங்க அந்த மாதிரி. இதே ஒரு சேமிப்பு இல்லாத நேரத்துல போய் கேட்டீங்கன்னா கையை விரிச்சிருவாங்க. அதனால நம்ம வந்து அப்ப யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நீங்க அமௌண்ட் வச்சுக்கிட்டு இருக்கப்ப டிரான்சாக்சனுக்கு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. இதே நீங்க அமௌண்ட் கையில் இல்லாத நேரத்துல எப்ப உதவி தேவைப்படணுமோ அந்த டைம்ல நீங்க உதவி யார்ட்டையாவது கேட்டீங்கன்னா அந்த உதவி உங்களுக்கு காலம் கடந்து கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. காலத்துக்கான நேரத்தில் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை ஒரு சில மனிதர்கள் நம்மளை மாதிரி இப்ப நீங்க எப்படி உதவி செய்யறீங்களோ அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, அந்த டைம் அவங்களாலே உங்களுக்கு புரட்டி கொடுக்கணும்னா கொடுக்க முடியாம போயிடும். ஓகேங்களா? அதனால காலம் கடந்து கிடைச்சாலும் நமக்கு அதனால எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால இந்த காலகட்டத்துல நீங்க வந்து தேவையில்லாம மனசை வந்து சஞ்சலிக்க விட்டுறாதீங்க. நீங்க என்ன